மண்ணிலிருந்து வந்ததினால் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். அந்த மாறிய பொருள் நீ வானத்திலே வெடித்து சிதறினாலும், வெடித்து சிதறி சாம்பலானாலும், நீ தீயிலே கொளுத்தப்பட்டாலும், கொளுத்து சாம்பலானாலும், மொத்தத்தில் இந்த இயற்கையிலே பத்திரமாக நீ சேர்ந்து விடுவாய். இந்த சரீரம் சேர்ந்த பிறகு அந்த சரீரத்தை, இந்த பொருளை இப்பொழுது சரீரமாக இருக்கின்ற இந்த பொருளை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரண்டாம் வருகையிலே வரும்போது இந்த இயற்கை ஒப்பு கொடுக்கும். நமக்கு அவர்களுடைய சரீரமாகிய இந்த பொருளை திரும்ப ஒப்பு கொடுக்கும். ஒப்பு கொடுக்கும் போது இந்த பொருள் இப்படியாக இருக்காது, வேறு விதமாக இருக்கும். அதன் பெயர் பைபிளிலே மகிமையின் சரீரம் என்று சொல்லப்படுது. மகிமையின் சரீரம் எப்படி இருக்குமோ தெரியாது, யாருக்கும் தெரியாது, சொல்லவும் முடியாது, சொன்னால் புரியவும் புரியாது.